ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஸ்பைசஸ் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. புதினா மல்லி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வந்துட்டு வதங்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு தொக்கு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். நான் மசாலா ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பவுடர், அப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி இது கூட நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி முடிச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரானை வந்து இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மசாலாவும் ப்ரானும் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த மாதிரி வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக லிட்டில் பிட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதனையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான எறா தொக்கு ரெடி ஆகிடும். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை அது மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.